என்ன விட்டுருக்கோ, நான் பிரின்சிபல் தமிழ் ஆசான். நீங்க யாரு? நானும் உங்க ஜாதி தான். நாயுடுவா? கத்து கொடுக்குற ஜாதின்னு சொன்னேன். லெக்சரரா? பிரின்சிபல்னு போட்டிருக்க. அவருங்க? அவர் பிரின்சிபல் இல்லையா? நல்ல இடமா பார்த்து ஒளிஞ்சிட்டார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம். நீங்களும் நல்ல இடமா பார்த்து ஒளிஞ்சுங்க. மிஸ்டர் பிரின்சிபல் சார். யார் அது? யாரு? நியூ அப்பாயின்மெண்ட் விபி செல்வம். ஓ, வைஸ் பிரின்சிபால் டாக்டர் செல்வம் இல்ல சொன்னாங்க. நான் தான் டாக்டர் செல்வம். ஓ சாரி, இந்த நேரம் பார்த்தா வர்றது. வெல்கம் டு அவர் சக்திவேல் காலேஜ் டாக்டர் செல்வம். அவ தமிழ் லெக்சரர். எரிமணிமணி தைரியமா வெளியே வாங்க, வைஸ் பிரின்சிபால் தான். ஓனா ஓனானா? சாரி, முழு பேர் மறந்துட்டேன். ராவ்ஜி பிரபாகர் ராவ். அது வராம தான். ஓனானியா? சாரி. மதுரை காலேஜா? இங்க எனக்கு பேர் வேற. அடிக்கடி டை போட மறந்துடுவேன். பசங்க சும்மா இருப்பாங்களா? பஞ்சவர்ண தலையான்னு பேர் வச்சிருக்காங்க. ஆமா, நீ செல்வம், யூனியன் லீடர். அடடே, செல்வம் மதுரை சண்டியா? ஏண்டா நீ தாடி மீசெல்லாம் வச்சுட்டு அடையாளமே தெரியல. அட பாவி, அங்க யூனியன் கலாட்டால இதே மாதிரி. இதெல்லாம் உன் ஏற்பாடா? இதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, படிப்புக்கு என்ன பண்ண? முடிச்சுட்டு. பாதிலேவா? இல்லை, பாஸ் பண்ணி. அண்ணாடே, சத்தியமா சொல்றா, யாருக்கு எவ்வளவு கொடுத்த? நான் வெளியே சொல்ல மாட்டேன். மார்க்கெட் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதெல்லாம் ஒண்ணு கொடுக்கல, படிச்சே பாஸ் பண்ணிட்டேன். படிச்சே? இதுக்கு தான் கலிகாலங்கிறது. எவனுக்கு எப்போ என்ன எது வருதுன்னு சொல்லவே முடியாது. என்னமோ படிச்சியா முடிச்சியா வேலைக்கு போனியான்னு இல்லாம இங்க என்ன பண்ற? வேலைக்கு தான் வந்திருக்கேன். ஹிஸ்டரி ப்ரொஃபஸர். இது ஹிஸ்டரி ப்ரொஃபஸரா? அட்ரா சக்க நானா? ஆண்டவனுக்கு தெரியும் யார் யார் எப்படி தண்டிக்கிறதுன்னு. மதுரை காலேஜில் நீ என்னமா கலாட்டா பண்ணிருப்ப. இங்கத்த பசங்களை பத்தி உனக்கு தெரியாத. கண்ணில் விரலை விட்டு ஆட்டிடுவானுங்க. செத்த நீ. அப்புறம் இங்க ஒரு சின்ன பொறுப்பு வேற நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். இன்னில இருந்து நான் தான் இந்த காலேஜுக்கு வைஸ் பிரின்சிபல். இது வைஸ் பிரின்சிபலா? டாக்டர் செல்வன் நீயா? ஐயோ, தெரியாம பேசிட்டேன். குடும்பத்தை வேற விட்டு தூக்கிறாது. என்ன படிச்சிரு கொஞ்சரு. அப்படியெல்லாம் கேட்பேன் நினைச்சியா? கிடையவே கிடையாது. அதே ராவ் தான், அதே நேர்மை தான். சகவாச்சாரங்களோடு இருக்கும்போது வேணா நீங்க வாங்கன்னு மரியாதையா பேசுவேன். மற்றபடி கூழ கும்பிடலாம் என்கிட்ட எதிர்பார்க்காது. எதுக்கு சார்? நீங்க வாத்தியாரா இருக்கும்போது நான் கும்பிட்டது கிடையாது. நான் வாத்தியாரா இருக்கும்போது நீங்க எதுக்கு கும்பிடணும்? கரெக்ட். இதுல இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? சாராய கடைக்கார கட்ட காலேஜா இருந்தாலும் இங்கதான் நேர்மைக்கே ஒரு மரியாதை. எனக்கு ஒரு உத்தியோகம் கொடுத்து, என் பொண்ணுக்கு ஒரு சீட்டும் கொடுத்து, நாங்க தங்கறதுக்கு ஒரு குவார்டர்ஸும் கொடுத்துருக்கான். உனக்கு குவார்டர்ஸ் தான். அப்புறம் என்ன, குவார்டர்ஸ் ரிப்பீட் பண்ணலாமே? நான் வேணா உங்களை டிராப் பண்ணிட்டேன். நோ நோ, ஐ அம் கோயிங் இன் a scooter with my daughter. பார்த்து போனங்கிறதுக்காக தானே லைட்டே போட்டிருக்கேன். ஆமா, உனக்கே ஊர் வம்பு? அப்ப நான் செஞ்சதெல்லாம் தப்புங்கிறீங்களா? தப்பே இல்ல, எனக்கு நல்லா தெரியும். யோக்கியமா இருக்கணும்னா யாருக்கு தெரியாம தனியா ரகசியமா இருந்துட்டு போயேன். கீரை ரெடியா? இந்த பாரு, நான் சொல்றத கேடு. 4-5 டியூஷனை புடி, நல்ல வருமானம் வரும். கலாட்டாக்கெல்லாம் போகாம காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்க. குடியும் கொடுத்துறமா சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ஊரை திருத்துறதுக்கு நம்ம யாரு? சார், இப்ப யாராவது இந்த காலேஜ்ல ஏதாவது மாத்தம் பண்ண? வெயில் தானா வரும், மழையும் தானா வரும், அதே மாதிரி மாற்றமும் தானா வரும். அவர் பெரிய அவரை ஒண்ணு அப்பா கையை விட்டுருக்கப்பா. பாக்கெட்ல வேணா பர்சுக்கு அதை எடுத்துக்க. கை 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 அவரை ஒண்ணு பண்ணாதுக்கு சொன்ன. இந்த காயம் ஆறதுக்குள்ள தம்பி கிட்ட வந்து மன்னிப்பு கேடு. யாருகிட்ட மன்னிப்பு கேட்கணும்? டோடா, உனக்கு தெரியாது? யார்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றா? யாருகிட்டங்கிறத விட யாருகிட்ட மன்னிப்பு கேட்கறதுங்கிறது தான் முக்கியம். கல்வியில நாங்க கவனம் செலுத்துற அளவுக்கு
பொழுதுபோக்கு அம்சங்கள்ல போதுமான கவனம் செலுத்துறதில்லைங்கிற குறைய டாக்டர் செல்வம் சரியாகவே சுட்டிக்காட்டினார். அதுக்காகத்தான் பல வருஷங்களா மூடி கிடந்த இந்த ஆர்ட்ஸ் கிளப்புக்கு உயிர் கொடுத்திருக்கோம். இங்க நல்ல கவிஞர்கள் நிறையவே இருக்கீங்க. நம்ம காலேஜ் சோத்துல எல்லாம் பிரமாதமா கவிதை எல்லாம் எழுதிருக்கீங்க. என்ன பத்தி கூட ஒரு கானா பாட்டு பாடுறதா கேள்விப்பட்டேன். இந்த திறமையை நீங்க ஏன் நல்ல விதத்துல பயன்படுத்த கூடாது? அதுக்காகத்தான் இந்த ஆர்ட்ஸ் கிளப். நாங்க ஒரு சின்ன கோடு தான் போட்டிருக்கோம். இனி ரோடு போட வேண்டியது உங்க பொறுப்பு. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பேசி போர் அடிக்காதீங்க. அவங்க வேலையை அவங்க செய்யட்டும். ஒரு 2 வார்த்தையில நறுக்குன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். நான் நன்றி, வணக்கம். ரெண்டே வாரத்தில் முடிச்சிட்டீங்களே. நன்றி, வணக்கம். திக்கி திணறி திசை தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்த எனக்கு தன்னம்பிக்கை ஊட்டி இதோ உங்கள் முன்னால் என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் நமது துணை முதல்வர் அவர்கள். இங்க பாருங்கடா. சார் அஸ்திரிங்க சார். அப்பா அவங்க கிடக்குறாங்க, வாங்கப்பா.